மனித வரலாற்றில் பல்வேறு இடங்களில் மாதா காட்சி கொடுத்துருக்குறாங்க. ஆனால் ஃப்ரான்ஸ் நாட்டில் லூர்து நகரில் நடந்த அந்த காட்சியும், போர்ச்சுகல் நாட்டில் ஃபாத்திமான்ற அந்த ஒரு கிராமத்தில் மாதா கொடுத்த அந்த காட்சியும் ரொம்ப பிரபலமாக இருக்கிறது. ஏன்னா இது சமீப காலத்தில் நடந்தது. லூர்தில் நடந்த காட்சி 1858 நடந்துச்சு. ஃபாத்திமாவில் நடந்தது 1917 நடந்துச்சு. இந்த இரண்டுமே திருச்சபையினால் அங்கீகரிக்கப்பட்ட காட்சி அப்படின்றப்ப விஷனுக்கும் அப்பரேஷனுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசத்தை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். விஷன் அப்படின்னா ஒருத்தருக்கு படத்தை போல், ஒரு இமேஜினேஷனில் ஒரு கற்பனை சித்திரத்தை போல் மாதாவோ ஆண்டவர் இயேசுவோ புனிதர்களோ தோன்றுவாங்க. அதை விஷன் அப்படின்னுவோம், காட்சி பார்க்குறது. ஆனால் அப்பரேஷன் அப்படின்றது மாதா உடலோடு விண்ணகத்திலேருந்து கீழே இறங்கி வந்து அவர்களுடைய பாதம் இந்த பூமியின் மண்ணின் மேல் பட்டது. அப்படிப்பட்ட ஒரு காட்சியை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். போர்ச்சுகல் நாட்டில் ஃபாத்திமாவில் மாதா கொடுத்த காட்சி. இந்த காட்சியில் மாதா தோன்றுனாங்க. 3 இடையர்கள், 3 சின்ன பசங்க, ஆடு மேய்க்கக்கூடிய பசங்க. 7 வயதான புனித ஜெசிந்தா, 9 வயதான புனித ஃப்ரான்சிஸ்கோ, 10 வயதான சிஸ்டர் லூசியா. இந்த 3 ஆடு மேய்க்கக்கூடிய இந்த குழந்தைகளுக்கு மாதா காட்சி கொடுத்தாங்க. வேணும்னே அவங்க சின்ன பிள்ளைகளை கூப்பிட்டு காட்சியில் அவங்க தோன்றி, உண்மையிலே உடலோடு அவங்க தோன்றி அவங்க முன்னாடி ஒவ்வொரு மாதமும் மே மாதத்திலிருந்து அக்டோபர் மாதம் வரைக்கும் 13ஆம் தேதி ஆகஸ்ட் மாதத்தை தவிர காட்சி கொடுத்து அவங்க தெளிவாக ரொம்ப சீரியஸான விஷயங்கள், ரொம்ப முக்கியமான விஷயங்கள், நம்மளுடைய மீட்புக்கான விஷயங்கள், நம் மோட்சம் செல்வதற்கான விஷயங்களை மாதா அந்த இடத்துல செய்தியாக கூறியிருக்காங்க. பல விஷயங்கள் இருக்குது. ஆனால் இப்போது இந்த வீடியோவில் நம் வாழ்வை மாற்றி அமைக்கக்கூடிய 3 முக்கியமான அந்த செய்திகளை மட்டும் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த வரலாற்று பதிவில் இந்த காட்சியை திருச்சபை அங்கீகரிச்சிருக்கு. மாதா இந்த 13ஆம் தேதி அவங்க காட்சி கொடுக்குறாங்க அப்படின்றத அவங்க இந்த 3 பிள்ளைங்களுடைய அம்மா அப்பா கூட நம்பலை மாதா. ஆனால் இதை நிரூபிக்கும் விதமாக அக்டோபர் 13ஆம் தேதி சூரியனை ராட்டனத்தை போல சுழல வைத்து அதை பூமியை நோக்கி கிட்ட நெருங்கி வர செய்தார்கள். இதை அங்கேருந்து கூடியிருந்த 70,000 மக்கள் ஐவிட்னஸ், கண்ணால் நேரடியாக பார்த்த சாட்சிகள் இருக்கிறார்கள். அதே போல் அடுத்த நாள் அந்த போர்ச்சுகல் நாட்டில் பதிவான அந்த ஓ செக்குலோ அப்படின்ற அந்த தின நாளிதழில், அந்த நியூஸ் பேப்பரில் இந்த செய்தியும் பதிவிடப்பட்டது. இவ்வளோ முக்கியமாக வரலாற்றில் எல்லா ஆதாரங்களோடு நிரூபிக்கப்பட்ட மாதா தோன்றினார்கள், இந்த சூரிய ராட்டனம் நடனம் நடந்தது அப்படின்றத வீடியோ நிறையா நாத்திகர்கள் கூட வந்து வீடியோ எடுத்தார்கள். இப்படி நிரூபிக்கப்பட்ட இந்த காட்சியில் மாதா அப்படி என்ன சொன்னாங்க? 6 மாதம் 13ஆம் தேதி வந்து இந்த சின்ன பிள்ளைங்கிட்ட அப்படி என்ன சொல்லியிருப்பாங்க? இந்த 6 காட்சிகளில் ஒரு குறிப்பிட்ட காட்சியில் இந்த 3 பிள்ளைங்களுக்கும் மாதா நரகத்தை காண்பிக்கிறார்கள். நரகம் எவ்வளோ கொடூரமாக இருக்கிறது, அங்கே மக்கள் எவ்வளோ வேதனைப்பட்டிருக்கிறாங்க அப்படின்றது சின்ன பிள்ளைங்க 7 வயது, 9 வயது, 10 வயது பிள்ளைகளுக்கு இதை காட்டுறாங்க மாதா. அதுக்கப்புறம் அந்த சின்ன 7 வயது பிள்ளையாகிய புனித ஜெசிந்தா அவங்களால 3 நாளைக்கு அதுக்கப்புறம் தூங்க முடியல, அவங்க இறந்துருப்பாங்க பயத்தில் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்களாம். மாதா அவங்களுக்கு வந்து அவங்கள கண்டிப்பாக மோட்சத்துக்கு கொண்டு போவோம், இந்த 3 பிள்ளைங்களை உங்களை நான் மோட்சத்துக்கு கூட்டு போவேன் அப்படின்னு மாதா மட்டும் வாக்களிக்கலை அப்படின்னா நான் இறந்து போயிருப்பேன் அப்படின்னு சொல்லி புனித ஜெசிந்தா கூறுகிறார்கள். அந்தளவுக்கு இந்த பிள்ளைங்க 3 நாள் தூக்கம் இல்லாமல் பயந்து போகிற அளவுக்கு நரகம் கொடூரமாக இருக்கிறது. ஆனால் இன்றைக்கி யாருமே நரகத்தை பற்றி பிரசங்கம் வைப்பதில்லை. அதை பற்றி யாருமே குருக்களோ கன்னியர்களோ கிறிஸ்தவ சமுதாயத்தில் நரகத்தை பற்றி யாருமே பேசுவதில்லை. ஆனால் இந்த மறந்து போன விஷயத்தை தான் மாதா இறங்கி வந்து சின்ன பிள்ளைங்களாகிய இந்த 7 வயது, 9 வயது, 10 வயது பிள்ளைகளுக்கு நரகத்தை காட்டுகிறார்கள். ஏன்னா நிறைய ஆண்மக்கள் போகிறாங்க, மாதாவுக்கு வேறு வழியே இல்லை, சின்ன பிள்ளைகளுக்கே இதை காட்டுகிறார்கள். அப்படின்னா இது எவ்வளோ முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கும். மாதா எவ்வளோ மனசில் வருத்தப்பட்டிருந்தாங்கன்னா, ஆண்மக்கள் அழிது போகிறத நினச்சி அவங்க எவ்வளோ வருத்தப்பட்டிருந்தாங்கன்னா இதை சின்ன பிள்ளைங்கக்கிட்ட காமிச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லை, ஜெபமாலையில் நம்ம சொல்கிறோமே, ஓயனேசுவே எங்கள் பாவங்களை மன்னி, நரக நெருப்பில் இருந்து எங்களை காப்பாற்றும், எல்லோரும் மின்னுலக பாதையில் நடத்தியலும் உமது இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும். இந்த ஜெபத்தை மாதா இந்த ஃபாத்திமா குழந்தைகளுக்கு கொடுத்து ஜெபமாலையோடு இதை சேர்க்க சொன்னார்கள். ஏன்னா நிறைய பேர் நரகத்துக்கு போய்கிட்டு இருக்காங்க, அவர்களை காப்பாற்றுறதுக்காக இந்த ஜெபத்தையும் சேர்த்து ஜெபமாலையோட ஜெபிங்க. ஆண்டவரிடம் பாவிகளுடைய மனமாற்றத்துக்காக, அவர் மீது இரக்கத்தை பொழிவதற்காக ஆண்டவரிடம் ஜெபிங்க அப்படின்னு சொல்லி இந்த ஜெபத்தையே சேர்த்துருக்காங்க. இன்றைக்கி நம்ம ஜெபமாலையை ஜெபிக்கிறோன்னா அது காரணம் ஃபாத்திமாவில் மாதா அந்த பிள்ளைங்களுக்கு கொடுத்தது தான். திருச்சபை அங்கீகரித்து அந்த காட்சி, சூரிய நடனம், இந்த ஜெபத்தை சேர்க்க சொன்னது எல்லாத்தையும் திருச்சபை அங்கீகரித்து இன்றைக்கி நம்ம அதை ஜெபமாலையை ஜெபிச்சிட்டு இருக்கோம். இந்தளவுக்கு நம்ம ஜெபமாலையிலேயே ஒரு ஜெபத்தை சேர்க்கக்கூடிய அளவுக்கு முக்கியமாக விளங்குகிறது தான் இந்த ஃபாத்திமா காட்சி. நிறையா மெசேஜ் சொன்னாங்க மாதா. குறிப்பாக
இந்த பாவத்திலிருந்து இந்த பாவிகளுடைய மனமாற்றத்தை அடைவதற்கும் இந்த நரகத்தில் சென்று கொண்டிருக்கக்கூடிய இந்த ஆன்மாக்களை காப்பாற்றுறதுக்கும் மாதா 3 முக்கியமான ஒரு யுக்திகளை கொடுத்தாங்க. முதல் யுக்தி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னாக்க, அந்த பிள்ளைங்கிட்ட சொல்கிறாங்க, நீங்கள் எதை செய்தாலும் அதை பரித்தியாகமாக பரிகாரமாக தியாகங்கள் செய்யுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. டூ எவ்ரி திங் ஆஸ் பெனன்ஸ் அண்ட் சாக்ரிஃபைஸ் அண்ட் ரெப்ரேஷன். எதை செய்தாலும் பரிகாரமாகவும் பரித்தியாகமாகவும் தவமாகவும் தியாகங்களாகவும் செய்யுங்கள் அப்படின்னு சொல்லி மாதா சொன்னாங்க. இதான் முதல் யுக்தி. இது ஏதோ கேட்குறதுக்கு சாதாரணமாக தோணலாம், ஆனால் இது மிக மிக வல்லமையான ஒரு வழிமுறை. நம்மளுடைய பாவத்திலிருந்து மனமாற்றம் அடைவதற்கும் பாவத்திற்கு பரிகாரமாக இதை ஒப்பு கொடுக்கும். இது கேட்பதற்கு ரொம்ப எளிதாக இருக்கலாம், ஆனால் இது ஒரு இறையியல், ஒரு ரத்தினம், இது ஒரு இறையியல் பொக்கிஷம், தியாலஜிக்கல் கோல்டு. ஏன்னா இதை தான் நம்ம ஆங்கிலத்தில் ரிடெம்ப்டிவ் சஃபரிங் அப்படின்னுவோம். ஆண்டவருடைய சிலுவை பாடுகள் மரணத்தோடு நம்மளுடைய அன்றாட வாழ்வில் நாம் சந்திக்கக்கூடிய பாடுகளை இணைத்து நாம் பாவிகளுடைய மனமாற்றத்துக்காகவும் ஏற்கனவே செய்த பாவங்களுக்கு பரிகாரமாகவும் ஆண்டவருடைய அன்புக்காகவும் மாதாவுடைய மாசற்ற இதயத்துக்கும் ஆண்டவருடைய திரு இதயத்துக்கும் ஏற்படுகிற நிந்தை அவமானங்களுக்கு பரிகாரமாகவும் நாம் இதை ஒப்புக் கொடுக்கும்போது இதை ரிடெம்ப்டிவ் சஃபரிங் அப்படின்னு சொல்லுவோம். இது கத்தோலிக்க திருச்சபை மட்டும்தான் இன்றும் இதை கடைபிடித்து கொண்டிருக்கிறது, இதை பிரசங்கித்து கொண்டிருக்கிறது, அறிவித்து கொண்டிருக்கிறது. வேறு எந்த பிரிவினை சகோதர சபைகளும் அவர்கள் சொல்வார்கள், ஆண்டவர் இயேசுவே எனக்கான என்னுடைய பாவத்துக்கான எல்லாத்தையும் அவர் சிலுவையில் சுமந்து இறந்து விட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அது விவிலியத்துக்கு எதிரானது நம்ம எல்லாருக்குமே நன்றாக தெரியும். ஏன்னா கொலோசியர் 1:24 புனித பவுல் தெளிவாக கூறுகிறார், இப்பொழுது உங்கள் பொருட்டு நான் துன்புறுவதில் மகிழ்ச்சி கொள்கிறேன். கிறிஸ்து இயேசு தம் உடலாகிய திருச்சபைக்காக வேதனையுற்றார். அவர் மேலும் படவிருந்த துன்பங்களை என் உடலில் ஏற்று நான் நிறைவு செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். அப்போது அவர் ஆண்டவர் இயேசுடைய பாடுகளோடு இணைந்து திருச்சபைக்காக அவரோட உடலில் பாடுகளை துன்பங்களை அனுபவிப்பதில் அவர் மகிழ்ச்சி கொள்வதாக அவர் நமக்கு இங்கே கூறுகிறார். இதை தான் கத்தோலிக்க திருச்சபை ரிடெம்ப்டிவ் சஃபரிங் அப்படின்னு சொல்லி கூறுகிறது. அதாவது நம்ம மற்றவர்களுக்காகவும் பரிகாரம் செய்யலாம், மற்றவர்களுடைய மனமாற்றத்துக்காகவும் நம்மளுடைய துன்பங்களை ஒப்புக் கொடுக்கலாம், அல்லது இன்னும் நானே மனமாறல, என்னுடைய பாவங்களுக்கே நான் இன்னும் பரிகாரம் செய்யலை அப்படின்னு நம்ம நினச்சோம் அப்படின்னா நம்மளுடைய பாவங்களுக்காக நம்ம இதுக்கு முன்னாடி செஞ்ச பாவங்கள் நம்மளுடைய மனசில் குற்றுணர்வாக இருக்கிறதா, நாமவே நம்ம 2 வகையில் இதுக்கு நம்ம பரிகாரம் செய்யலாம். அல்லது நான் இன்னும் அடிமைத்தனத்தில் இருக்கேன், இந்த பாவத்தை விட்டு வெளியே வர முடியல, நிறைய நான் ஜெபமாலைகள் ஜெபிக்கிறேன், அடோரேஷன் சாப்பல் போகிறேன், நான் திருப்பலிகள் ஒப்பு கொடுக்குறேன், என்னென்னமோ பண்ணுறேன், இன்னும் எனக்கு இதிலேருந்து விடுதலை கிடைக்கல நம்ம நினச்சோமா? கண்டிப்பாக நாம் நிறைய வேதனைகளும் உடல் வருத்தல்கள் தவங்கள் இந்த ஒருத்தல் முயற்சிகளை இந்த பரிகாரங்களை பரித்தியாகங்களை செய்யும்போது ஏற்கனவே செய்த பாவங்களுக்கு பரிகாரம் செய்யும்போதும் நாம் நம்மளுடைய மனமாற்றத்திற்கு நாம் வழிவகுக்கின்றோம். வல்லமையான ஒரு வழியாக இது அமைகிறது. அதே போல் ரோமையர் 8:17 புனித பவுல் கூறுகிறார், அவருடைய துன்பங்களிலும் நாம் பங்கு பெற வேண்டும், அப்பொழுது தான் அவருடைய மாட்சியிலும் நாம் பங்கு பெற முடியும். அப்போது புனித பவுல் நம்மளை துன்புறுவதற்காக அழைக்கிறார். அப்பொழுது தான் ஆண்டவருடைய துன்பங்களில் பங்கேற்கும் போது தான் அவருடைய மாட்சியிலும் அவரை போலவே நாம் பங்காளர்களாக ஆக முடியும் அப்படின்னு சொல்லி புனித பவுல் தெளிவாக துன்பத்திற்கு நம்மை அழைக்கிறார், இன்வைட் பண்ணுறாரு. அதை தான் மாதாவும் இந்த வசனங்களை தான் இந்த சின்ன பிள்ளைங்கக்கிட்ட துன்புற சொல்லி பரிகாரங்களை செய்ய சொல்லி தியாகங்களை செய்ய சொல்லி உடல் ஒருத்துக்களை செய்ய சொல்லி அழைப்பு விடுகிறார்கள். அதே போல் 1 பேதுரு 4:1 புனித பேதுரு அழகாக கூறுகிறார், இயேசு கிறிஸ்து ஊனுடலில் துன்புற்றார், அப்பொழுது அவர் கொண்டிருந்த மனநிலையை நீங்களும் படைக்கலமாக அணிந்து கொள்ளுங்கள். ஊனுடலில் துன்புறுகிறவன் பாவத்தை விட்டு விடுகிறான் அப்படின்னு சொல்லி புனித பேதுரு கூறுகிறார். அப்போ நம்ம பாவத்தை விட்டு மனமாற்றம் அடையணும், அதை விட்டுவிட வேண்டும் என்றால் ஊனுடலில் துன்புற வேண்டும் என்று புனித பேதுருவும் கூறுகிறார். இன்னும் தெளிவாக புனித பேதுரு 1 பேதுரு 2:21 இன்னும் தெளிவாக கூறுகிறார், கிறிஸ்து இயேசு உங்களுக்காக துன்புற்று ஒரு முன்மாதிரியை வைத்து சென்றுள்ளார். நீங்களும் எனவே அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றுங்கள், இதற்காகவே நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லி கிறிஸ்துவ வாழ்வினுடைய அழைப்பே ஆண்டவர் இயேசுவுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி அவரை போல நாமும் துன்புற வேண்டும் என்று மிக தெளிவாக புனித பேதுரு கூறுகிறார். இதுதான் கிறிஸ்துவ வாழ்வுன்னு. அப்போது மாதா இப்படிப்பட்ட விஷயங்களை தான் நம்மளை துன்புற சொல்லி இந்த போதிக்கப்படாத மறந்து போன அழிந்து போன இந்த செய்தியை தான் நமக்கு கொடுக்கிறார்கள். நீங்கள் பாவங்களுக்கு பரிகாரம் செய்யணுமா, பாவத்தை விட்டு வெளியே வரணுமா, இல்லை மற்றவர்களுடைய பாவங்களுக்கு பரிகாரம் செய்து அவர்களுடைய மனமாற்றத்துக்கு நீங்கள் காண வேண்டுமா? ஊனுடலில் துன்புறுங்கள்,
கிறிஸ்துவின் பாடுகளில் பங்கேற்று அவர் மேலும் படவிருந்த பாடுகளை உங்கள் உடலில் ஏற்று நீங்கள் அதை நிறைவு செய்யுங்கள்னு சொல்லி மாதா இந்த மறந்து போன கஷ்டமான இந்த செய்தியை தான் ஆனால் வல்லமையாக செயல்படக்கூடிய நமக்கு நம்மளுடைய ஜெபங்களை எல்லாம் விண்ணகத்திலிருந்து அதற்கு பதில்கள் பெற்றுத்தரக்கூடிய ஒரு வல்லமையான ஒரு யுக்தியை மாதா நமக்கு திரும்பவும் நினைவூட்டுவதற்காக தான் இந்த சின்ன 3 பிள்ளைகளை தேர்ந்தெடுத்து ஃபாத்திமாவில் மாதா இந்த செய்தியை நமக்கு தருகிறார்கள். ஆண்டவர் இயேசுவே நற்செய்தியில் தெளிவாக கூறுகிறார், என் நுகத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்கிறார். அதே போல் அவர் என்னுடைய சீடன் என நீங்கள் என்னை பின்பற்ற விரும்புகிறீர்கள் என்றால் நாள்தோறும் உங்களையே வெறுத்து உங்கள் சிலுவையை தூக்கி கொண்டு என்னை பின்பற்றுங்கள் அப்படின்றார். அதே போல் மத்தேயு 10:38 கூறுகிறார், தம் சிலுவையை சுமக்காமல் என்னை பின்பற்றுகிறவன் என்னுடையவன், என்னை கருத தகுதியற்றவன் அப்படின்னு சொல்லி அவர் கூறுகிறார். அப்போது எல்லா இடங்களையுமே ஆண்டவருடைய பாடுகளில் நம்மையும் பங்காளர்களாக ஆக்க தான் நற்செய்தியும் எல்லா புதிய ஏற்பாடின் அப்போஸ்தலர்களுடைய கடிதங்களும் நம்மை அழைக்கிறது. சரி, இந்த ஃபாத்திமா குழந்தைகிட்டேருந்து நம்ம இந்த ஆண்டவருடைய பாடுகளில் துன்புறுவது, அவருடைய பாடுகளில் பங்கேற்பதை எப்படி கற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 2 விதமாக இருக்கிறது. ஒன்று, இவர்களே முன் வந்து வாலண்டியராக தானாக நிறைய தியாகங்களும் உடல் ஒருத்தல்களும் அவர்கள் செய்கிறார்கள், பரிகாரங்கள் செய்கிறார்கள். 2, ஆண்டவரே தங்கள் வாழ்வில் அனுப்பக்கூடிய அந்த பரிகாரங்களை அவர்கள் பொறுமையோடு அதை ஏற்றுக்கொள்கிறார்கள், மனமகிழ்ச்சியோடு அந்த துன்பங்களை அவர்கள் ஏற்று தங்கள் உடல்களில் சுமந்து கொள்கிறார்கள். ஸோ ஒன்று வந்து ஆக்டிவ் பர்கேஷன், நம்மளாகவே முன் வந்து உடல் ஒருத்தர்களும் பரிகாரங்களையும் தியாகங்களையும் செய்வது. 2வது பேசிவ் பர்கேஷன், கடவுள் அனுப்பக்கூடுவார், நம்ம எதுவும் ஆக்டிவாக செய்ய போகிறதில்ல, கடவுள் நாம் பேசிவாக இருப்போம், கடவுள் சில துன்பங்களை அனுமதிப்பார், அப்பொழுது நாம் அந்த துன்பங்களை மனமும் வந்து ஏற்றுக்கொண்டு இதன் வழியாக ஒன்று முதல்ல நம்மளுடைய பாவங்களுக்கு பரிகாரமும் நம்ம பாவத்திலிருந்து மனமாற்றம் அடைவதற்கு இந்த கஷ்டங்களை துன்பங்களை நாம் தாங்கிக் கொள்ளலாம், அதை ஒப்பு கொடுக்கலாம். அப்புறம் அது ஒரு சில பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு குறிப்பிட்ட ஒரு கட்டத்துக்கு அப்புறம் நம்மளுடைய மனதில் அந்த அமைதி கிடச்சிருச்சு, நமக்கு தெரிஞ்சிருச்சு நம்ம செய்த பாவங்களுக்கு அந்த குற்றுணர்வு நீங்கி விட்டது, நம்ம வந்து உண்மையிலே பரிகாரம் செஞ்சிட்டோம் அப்படின்னு நம்மளோட மனசில் நம்ம உணர்ந்தோம் அப்படின்னாக்க அப்பொழுது நம்ம மற்றவர்களுக்காக நம்ம குடும்பத்தினர்களுடைய பாவங்களுக்கு பரிகாரமும் அவர்களுடைய மனமாற்றத்துக்காகவும் நம்ம தியாகங்கள் செய்ய ஆரம்பிக்கலாம், உடல் வருத்தல்களை ஒப்புக் கொடுக்கலாம், பரிகாரங்கள் செய்ய ஆரம்பிக்கலாம், பரித்தியாகங்கள் செய்ய ஆரம்பிக்கலாம். மாதா என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பிள்ளைங்களுக்கு கடவுள் அனுமதித்தாலும் சரி, நாமவே முன் வந்து நம்மளுடைய தியாகங்களை பரிகாரங்களை செய்தாலும் சரி, 2 வகையிலையும் நம்ம செய்ய வேண்டிய விஷயங்கள்லாம் அந்த ஒரு சூழ்நிலையை நாம் சந்திக்கும்போது, அந்த துன்பங்களை நாம் அந்த பரிகாரங்களை நாம் தாங்கிக் கொள்ளும்போது, அந்த வருத்தங்களை துன்பங்களை தாங்கிக் கொள்ளும்போது, அது உடல் ரீதியாக இருக்கலாம், இல்லை மன ரீதியாகவும் இருக்கலாம். ஆனால் அதை நாம் எதிர்கொள்ளும்போது, அதை நாம் ஒப்புக் கொடுக்கும்போது ஒரு சின்ன ஜெபத்தை மனசில் நம்ம ஒப்புக் கொடுக்கலாம். ஆண்டவரே, இது உங்களுடைய அன்புக்காகவும் என்னுடைய பாவத்துக்குலேருந்து நான் மீண்டு வரத்துக்காகவும், என்னுடைய பாவத்துக்கு நான் ஏற்கனவே செஞ்ச பாவத்துக்கு பரிகாரமும் இந்த கஷ்டத்தை நான் தாங்கிக்கிறேன் ஆண்டவரே, இதை நான் ஒப்புக் கொடுக்குறேன், இதை நான் ஆஃபர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ஜெபத்தை மாதா ஜெபிக்க சொல்கிறாங்க இந்த 3 பிள்ளைகள்கிட்ட. அவ்வளவுதான். இதுதான் மாதா கொடுத்த ஃபாத்திமாவில் ரொம்ப 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 முக்கியமான விவிலியத்திலிருந்து மறக்கப்பட்ட, இப்பொழுது அதிகமாக போதிக்கப்படாத ஒரு முக்கியமான செய்தி. பாவங்களுக்கு பரிகாரம் செய்யவும், பாவங்களிலிருந்து மனமாற்றம் அடையவும், தியாகங்களையும் உடல் வருத்தல்களையும் மனசு ரீதியாக கூட நம்ம செய்யலாம். உதாரணத்துக்கு உடலில் நம்ம செய்யலாம். அதே போல் யாராவது நம்மளை வந்து தப்பாக புரிஞ்சுக்கிட்டு திட்டுறாங்க, அந்த விஷயத்தில் நம்ம திரும்ப உடனடியாக நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணாமல் அதை அமைதியாக தாங்கி கொண்டு அவங்கள திருப்பி எதிர்த்து பேசாமல் அவங்கள திரும்ப காயப்படுத்தாமல் அமைதி காக்கும்போது அந்த மனசில் ஏற்படக்கூடிய அந்த வலியை நம்ம ஒப்புக் கொடுக்கலாம். அதே போல் நம்ம வெயிலில் இருக்கிறோம், இல்லை நம்ம வேலை செய்கிறோம், நமக்கு ரொம்ப வேர்க்குது, உஷ்ணமாக இருக்குது, அந்த கஷ்டத்தை கூட ஒப்புக் கொடுக்கலாம். அல்லது முட்டி வலிக்குது, கால் வலிக்குது, இல்லை முதுகு வலிக்குது வேலை செய்யும்போது, ஆண்டவரே இதை நான் உங்களுக்கு ஒப்புக் கொடுக்குறேன். நம்ம சமையல் செய்யலாம், அந்த நேரத்தில் வரக்கூடிய அந்த கஷ்டத்தை, ஆண்டவரே இதை நான் வந்து என்னோடய பாவத்துக்கு பரிகாரமாக ஒப்புக் கொடுக்குறேன், நான் இந்த பாவத்திலேருந்து விடுதலை பெறுவதற்கு தேவையான அருளை வேண்டி நான் ஒப்புக் கொடுக்குறேன். உங்கள் மனசை எவ்வளோ கஷ்டப்படுத்தியிருப்பேன், மாதாவுடைய மனசை எவ்வளோ கஷ்டப்படுத்தியிருப்பேன், அம்மா உங்களுடைய மனசுக்கும் ஆண்டோடைய மனசுக்கும் ஆறுதலாக இதை ஒப்புக் கொடுக்குறேன். நம்ம அன்றாட வாழ்வில் நம்ம செய்யக்கூடிய வேலைகளை கூட சில சமயத்தில் நம்ம வேலை பிடிக்காமல் இருக்கலாம், எரிச்சல் வரலாம், என்னடா அதை செஞ்சுக்கிட்டுன்ற ஒரு விரக்தி வரலாம். ஆனாலும் அம்மா இதை உங்களுக்காக பண்ணுறேன், ஆண்டவரே இதை உங்களுக்காக பண்ணுறேன், என்னுள்ளிருந்து நீங்கள் இந்த வேலையை செய்யுங்க. இப்படி நம்ம ஒப்புக் கொடுக்கும்போது ரொம்ப வல்லமையாக, ரொம்ப பவர்ஃபுல்லாக, ரொம்ப வேகமாக நம் பாவங்களுக்கு பரிகாரம் செய்வதையும், நம் பாவங்களிலிருந்து விடுதலை பெறுவதையும், நாம் பரிசுத்தமாக மாறுவதை நம்மளாலே உணர முடியும். கண்டிப்பாக இதுதான் புனித குழந்தை தெரேசாம்மாள், செயின்ட் தெரேஸ் ஆஃப் லிசியூ, இதுதான் அவங்க செஞ்சாங்க. இதுதான் லிட்டில் வே அப்படின்னு சொல்லுவோம். எளிமையான முறையில்
ஆண்டவருக்கு நாம் நம்மளுடைய பரித்தியாகங்களை செலுத்துவது, நம்மளுடைய காணிக்கைகளை செலுத்துவது, நம்ம செய்யக்கூடிய அன்றாட வேலைகளை கூட ஆண்டவரே இது உமது அன்புக்காக நான் செய்கிறேன், அம்மா இது உங்களுக்காக செய்கிறேன், என் வழியாக நீங்கள் செயல்படுங்க. சின்ன சின்ன விஷயங்களை மிகுதியான அன்போடு ஒப்பு கொடுக்கிறது. டூயிங் லிட்டில் திங்ஸ் வித் கிரேட் லவ். இதுதான் புனித குழந்தை தெரசாமலினுடைய ரகசியமாக இருந்து அவர்களை புனிதராக மாற்றியது. இதுதான் மாதவன் நம்மை செய்யக்கூடிய நம்ம அழைக்கிறார்கள். நம்ம செய்யக்கூடிய அன்றாட வாழ்க்கையில் நம்ம செய்யக்கூடிய எல்லா வேலைகள், நம்ம போகக்கூடியது, நம்ம சமைக்கக்கூடியது, நம்ம குளிக்கிறோம், நம்ம ட்ரெஸ் மாற்றுறோம், நம்ம வண்டி ஓட்டுறோம், நம்மளுடைய பயணங்கள், நம்மளுடைய கஷ்டங்கள், நம்மளுடைய சந்தோஷங்கள் எல்லாத்தையும் ஆண்டவரே இது உங்களுக்காக பண்ணுறேன். சின்ன சின்ன விஷயங்களை கூட மிகுதியான அன்போட ஆண்டவர் மீதான அன்போடையும் மாதா மீதான அன்போடையும் ஆண்டவருடைய பெயராலையும் மாதாவுடைய பெயராலையும் நான் செய்யும்போது அந்த வேலைகளும் சக்ஸஸ்ஃபுல்லாகும், அதுவும் வெற்றி பெறும், அதில் அருள் நிறைந்திருக்கும், அது வித்தியாசமாக இருக்கும், மற்றவர்கள் அந்த வித்தியாசத்தை பார்ப்பார்கள். இப்படி நம்மளுடைய அன்றாட வாழ்வையே நம்ம பரிசுத்தமாக மாற்றிக்கொள்ளலாம். இப்படி தான் புனிதர்களாக மாறினார்கள். அப்போ நாமவே மனமும் நான் என்னுடைய இந்த பாவங்களுக்கு பரிகாரம் செஞ்சு என் மனசில் மாதா ஒரு உணர்த்துதலை கொடுக்குற வரைக்கும் நான் டெய்லி நான்வெஜ் சாப்பிட மாட்டேன். 1 வருடமானாலும் சரி, 5 வருடமானாலும் சரி, 10 வருடமானாலும் சரி, என்னுடைய மனமாற்றம் அந்த பாவத்திலேருந்து வெளியே வர வரைக்கும் நான் நான்வெஜ் சாப்பிட மாட்டேன், இல்லை நான் ஸ்வீட் சாப்பிட மாட்டேன், இல்லை நான் காலையில் உணவை நான் தவிர்ப்பேன், இல்லை எனக்கு 3 வேளைகளுக்கு நடுவில் இருக்கிற இந்த ஸ்நாக்ஸை நான் தவிர்ப்பேன். ஏதாவது ஒரு வகையில் நாமவே உடல் வருத்தல்கள் செய்யலாம், இல்லை நான் முட்டி போட்டு தான் 4 ஜெபமாலையும் நான் ஜெபிப்பேன் அப்படின்னு நம்ம ஏதோ ஒன்று செய்யலாம். அல்லது கடவுளாகவே நமக்கு நம் வாழ்வில் அனுமதிக்கக்கூடிய ஒரு சில துன்ப சூழ்நிலைகளை, கஷ்டங்களை, அது மன ரீதியான துன்பமாக இருக்கலாம், உடல் ரீதியான துன்பமாக இருக்கலாம், அதை நாம் மனமும் பொறுமையோடு அதை சகித்து கொண்டு அதை கடவுளுக்கு ஒப்பு கொடுக்கலாம். இதுதான் மாதா நமக்கு ஃபாத்திமாவில் இந்த சின்ன பிள்ளைகள் வழியாக நமக்கு கொடுத்த முக்கியமான செய்தி. உடல் வருத்தல்கள், தியாகங்கள், பரித்தியாகங்கள் செய்வது. இதுதான் முதல் செய்தி. 2வது செய்தி, மாதா எல்லா காட்சிகளிலும், ஃபாத்திமாவிலையும் சரி, லூர்துலையும் சரி, அவங்க காட்சி கொடுத்த எல்லா இடங்களிலும் அவங்க கேட்பது பாவிகளுடைய மனமாற்றத்துக்காகவும், உலகத்தில் நிறையா ஆன்மாக்கள் நரகத்துக்கு சென்று கொண்டு இருக்கிறது, அதை தடுப்பதற்காகவும் ஜெபமாலைகள் ஜெபிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் 2வது முக்கியமான செய்தி. மாதா லூர்தில், பிரான்ஸ் நாட்டில் புனித பெர்னதெத் அம்மாவுக்கு காட்சி கொடுக்கும்போது 18 முறை கையில் ஜெபமாலையோடு அவங்க வராங்க. இவங்க ஜெபமாலை ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது அவங்க முன்னாடி தோன்றுகிறார்கள். அவங்க மாதா கையில் இருந்த ஜெபமாலையில் மாதா புனித பெர்னதெத் ஜெபிக்க இவங்க கையில் அந்த மணிகளை நகர்த்தி கொண்டே, அவங்க விரலில் அவங்க ஜெபமாலை நகர்த்தி கொண்டே இருக்கிறார்கள். அதை அவங்க வைக்கிறாங்க. அப்போ ஒவ்வொரு முறை ஜெபமாலை ஜெபிக்கும் போதும் மாதா நமக்கு முன்னாடி தோன்றி அவங்க கையில், அவங்க விரல்களில் ஜெபமாலை வைத்து கொண்டு அவங்களும் நம்மளோடு ஜெபமாலையின் அந்த மணிகளை நகர்த்தி கொண்டே இருக்கிறார்கள். அதே போல் தான் ஃபாத்திமாவில் ஒவ்வொரு காட்சியிலும் இவங்க ஜெபமாலை ஜெபிக்க ஆரம்பித்த போது தான் வானதூதரும் தோன்றுகிறார்கள், மாதாவும் தோன்றுகிறார்கள். அப்போது மாதா காட்சியில் எல்லாத்தையும் சொல்கிறாங்கன்னா, கண்டிப்பாக ஜெபமாலை பாவத்திற்கு பரிகாரமான ஒரு விஷயமாக இருக்கிறது. பாவத்திலிருந்து மீண்டு வருவதற்கான அந்த மனமாற்றத்துக்கான அருளையும் பெற்றுத்தரக்கூடிய கருவியாக அது அமைகிறது அப்படின்றது நமக்கு தெளிவாக தெரிகிறது. ஆனால் நம்ம ஜெபிக்கிற ஜெபமாலை 53 மணி ஜெபமாலைகள் ஜெபமாலையின் ஒரு பகுதி மட்டும்தான். 4 ஜெபமாலைகள், குறைஞ்சது 3 ஜெபமாலைகள் நம்ம ஜெபிக்கின்றோம், காலையில், மதியானம், சாயந்தரம், நைட்டுன்னு. அப்போ தான் நம்ம எதிர்பார்க்கக்கூடிய அந்த பாவத்திற்கான பரிகாரமும் மனமாற்றத்தை கொண்டு வரக்கூடிய அந்த அருளையும் நாம் பெற்றுக்கொள்வோம். அது 1 மாதம் ஆகலாம், 2 மாதம், 6 மாதம், 1 வருடம், 2 வருடம், 5 வருடம், சாகும் வரைக்கும் நாம் எதிர்பார்க்கின்ற அந்த மனமாற்றத்தை அடையும் வரைக்கும் நாம் ஜெபமாலை ஜெபிக்க வேண்டும். உண்மையிலேயே நாம் எதிர்பார்க்கக்கூடிய மனமாற்றமும் நம்மளுடைய சூழ்நிலைகளை மாறணும், நம்மளுடைய பாவங்களுக்கு பரிகாரம் செய்யணும், அது நம் வாழ்வில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும். அது உலக பிரகாரமான மாற்றங்களாக இருக்கலாம், அல்லது மனசில் உளவியல் ரீதியான மாற்றங்களாக இருக்கலாம், ஆன்மீக மாற்றங்களாக இருக்கலாம், ஸ்பிரிச்சுவல், சைக்கலாஜிக்கல், இல்லை மெட்டீரியல், ஃபிசிக்கல், எந்த ஒரு அதிசயங்கள், அற்புதங்களும், மாற்றங்களையும் நாம் கொண்டு வர விரும்பினோன்னா நாம் ஜெபமாலையோட உடல் ஒருத்தல்களையும் உபவாசங்களையும் இணைத்து முயற்சி செய்து பார்ப்போம். கண்டிப்பாக ரொம்ப வேகமாக நாம் எதிர்பார்க்கக்கூடிய அந்த ஒரு மாற்றத்தை வல்லமையாக நம் கண்கூடாக காண முடியும். உதாரணத்துக்கு ஒரு 9 நாள் இதை முயற்சி பண்ணி பார்க்கலாம், இல்லை 21 நாள், இல்லை 40 நாள், அல்லது 54 நாட்கள், இல்லது 90 நாட்கள். ஏதாவது ஒன்று நம்ம எதற்கு கடவுள் அழைக்கிறார்ன்றது நம்ம ஜெபித்து முடிவு செய்து அந்த ஒரு நாட்களுக்கு நாம் ஜெபமாலையோடு சேர்ந்து இந்த உடல் ஒருத்தல்களையும் உபவாசங்களையும் தியாகங்களையும் பரிகாரங்களையும் இணைத்து பார்ப்போம். கண்டிப்பாக நாம் எதிர்பார்க்கக்கூடிய அந்த மாற்றத்தை, அந்த நகராத அந்த கல் கொஞ்சம் கொஞ்சமாக நகருவதை நாம் கண்கூடாக காண்போம்.
ஃபாத்திமால மாதா தோன்றும்போது அவர்கள் ஜெபமாலையின் அன்னையாக அவர்கள் அடையாளப்படுத்திக் கொள்கிறார்கள். இது எதை காட்டுகிறது? 1214 புனித தோம்னிக்கு மாதா ஜெபமாலையோடு வந்து காட்சி கொடுத்ததை இது சுட்டி காட்டுகிறது. அப்போ மாதா அங்கே புனித தோம்னிக்கிட்ட என்ன சொன்னாங்க, நீ பாவிகளோட மனமாற்றத்தை அடையணுமா, ஜெபமாலை பக்தியை பார்ப்ப அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது ஜெபமாலை பக்தின்றது புனித தோம்னிக்கிட்ட மாதா சொல்கிறாங்க, திஸ் இஸ் த பேட்டரிங் ரேம். அப்படின்னா மிகப்பெரிய கோட்டைகளின் அந்த செவுர்களை இடிக்கக்கூடிய வல்லமை, இந்த இடித்து உடைக்கக்கூடிய அந்த வல்லமை ஜெபமாலைக்கு உண்டு. ஆண்டவர் இயேசு சொல்கிறாரு, பாதாளத்தின் வாயில்கள் இதை மேற்கொள்ளாது. அப்போ இந்த பாதாளத்தினுடைய வாயில்கள் நம்மளுடைய குடும்பத்திலும் நம்மளுடைய வாழ்விலும் அதை இடித்து உடைக்க வேண்டும் என்றால் ஒவ்வொரு அருளிந்த மறியும் அந்த பாதாளத்தின் அந்த வாயில்களை, அந்த சுவல்களை, அந்த மதில்களை இடித்து உடைக்கக்கூடிய வல்லமை ஒவ்வொரு முறை நம்ம அருளிந்த மறியை ஜெபத்தை ஜெபிச்சு அந்த ஜெபமாலையின் மணிகளை நகர்த்தும் போது அது அந்த நம்மளுடைய வாழ்வில் தடைகளாக இருக்கக்கூடிய அந்த சுவர்களை உடைக்கக்கூடிய வல்லமை அந்த ஒவ்வொரு அருளிந்த மறியை ஜெபத்துக்கும் உண்டு. எனக்கு தெரியுது ரொம்ப கஷ்டமானது. என்னுடைய வீட்டில் என்னுடைய பசங்க இருக்கிறாங்க. சாயந்தரம் 7 மணி ஆகிடுச்சு. நல்லா அமைதியாக நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கோம். வேலைக்கு போயிட்டு டயர்டாக இருப்போம். நல்லா சாப்பிட்டுட்டு நல்லா அமைதியாக ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கும்போது எனக்கே பிடிக்காது. ஓகே பசங்களா வாங்க எல்லோரும் ஜெபிக்கலாம், 7 மணி ஆகிடுச்சு, குடும்ப ஜெபமாலை ஜெபிக்கலாம் சொல்கிறதுக்கு எனக்கு பிடிக்காது தான். ஆனாலும் நான் கஷ்டப்பட்டாவது எந்திரிச்சு சரி வாங்க எல்லாம் ஜெபிக்கலாம், ஜெபமாலைக்கு நேரம் ஆச்சுன்னு சொல்லி நான் தான் முதல்ல கூப்பிடுவேன். என் பிள்ளைங்க எல்லோரும் என்னோட முட்டி போடுவாங்க. என்னுடைய பையன் ரொம்ப பயபக்தியான பையன். ஆனால் அவனுக்கு ஜெபமாலை ஜெபிக்க பிடிக்காது. ஏன்னா அது கஷ்டமானது. முட்டி போடணும், ஒரே ஜெபத்தை திரும்ப திரும்ப ஜெபிக்கணும், நம்ம தியானிக்கணும். ரொம்ப கஷ்டமான விஷயந்தான். என்னுடைய 2 வயசு பொண்ணு எங்களுடைய ஜெபமாலையும் பிடிச்சி இழுத்துட்ருப்பா. நீங்கள் ஒரு செக்யூரிட்டி கேமரா வச்சு எங்களை வீட்டிலேருந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எங்கள் வீடு ஒரு ரணகலமாக இருக்கும். என்னுடைய மனைவிக்கு பிடிக்காது, எனக்கு பிடிக்காது. நான் முட்டி போடுவேன், என்னோட மனைவி முட்டி போடுவாங்க, என்னுடைய மகன் முட்டி போடுவாங்க, என்னுடைய மகள் முட்டி போடுவேன். என்னோட 2 வயசு குழந்தை இங்கே எங்கேயும் ஓடிட்டுருக்கும். ஆனாலும் நாங்கள் அந்த ஜெபமாலையை ஜெபிக்க ஆரம்பித்து 3வது 4வது 10 மணியில் எங்களுக்கு நல்லா தெரியும், இன்னும் புரியாத ஒரு மன அமைதி, ஒரு அமைதி எங்களோட குடும்பத்தில் கடந்து தூய ஆவியானோட பிரசன்னத்தை எங்களோட குடும்பத்தில் அந்த வீட்டில் உலாவுவதை எங்கள் எல்லாராலையும் எங்களோட மனசில் உணர முடியும். ஜெபமாலை ஜெபிக்கிறது கஷ்டம்தான். ஆனால் சரியான முறையில் மென்டல் ப்ரேயர், அந்த தியான நிலையில் மன வழியில் அந்த தியானித்து மறையுண்மைகளை மனதில் இமேஜினேஷன் பண்ணி அந்த இடத்திற்கே சென்று, அந்த மறையுண்மை நடக்கக்கூடிய அந்த இடத்திற்கே சென்று சரியான முறையில் தியானித்து ஜெபமாலை ஜெபிப்பது மிகுதியான நம்ம எதிர்பார்க்க முடியாத அருள் வரங்களை, வல்லமையை நமக்குள்ளே, நம்மளுடைய ஆன்மாவில், நம்முடைய வாழ்வில், நம்மளுடைய குடும்பத்தில் கொண்டு வரும். ஒரு விஷயம் உறுதியாக நம்மளால் சொல்ல முடியும், எப்பயுமே இவ்வளோ வருடங்கள் நான் 4 ஜெபமாலைகள் ஜெபித்தாலும், நம்ம எல்லாருமே ஜெபமாலைகள் ஜெபித்தாலும், ஜெபமாலை ஜெபிக்க துவங்குவது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமாக தான் இருக்கும். ஆனால் அந்த கஷ்டத்தை தாண்டி அந்த தியாகத்தை செய்து நம் முழங்கால் படிக்கிட்டு ஜெபமாலை ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே ஒவ்வொரு ஜெபமாலை முடித்ததுக்கப்புறமும் இந்த ஜெபமாலை ஜெபிச்சிருக்கவே தேவையில்ல, ஏதாவது கிடச்சிச்சா அப்படின்ற எண்ணம் மட்டும் எப்பயுமே நமக்கு வந்திருக்காது. ஒரு முறை கூட இது வரைக்கும் நம்ம 1,00,000 முறை ஜெபமாலை ஜெபிச்சிருந்தாலும் ஒரு முறை கூட என்னடா அந்த ஜெபமாலை ஜெபிச்சு ஒன்றுமே நமக்கு ஃபீல் ஆகலையே அப்படின்ற உணர்வு நமக்கு வரவே வராது. ஒவ்வொரு முறை எத்தனை முறை ஜெபமாலை ஜெபிக்க துவங்கும் போது கஷ்டமாக இருக்கிறதோ அவ்வளோ ஜெபமாலை ஜெபித்து முடித்ததுக்கப்புறம் நல்ல வேலை ஜெபிச்சோண்டா, எவ்வளோ நல்லா இருக்குது மனசுக்கு அப்படின்ற உணர்வு மட்டும்தான் நமக்கு வந்திருக்கிறது. இதை நம்ம எல்லாருமே உணர்ந்திருக்கிறோம். இதுக்கு நம்ம எல்லாருமே சாட்சிகள். நம்ம என்ன செஞ்சு கொண்டு இருந்தாலும் ஜெபமாலை ஜெபிக்கலாம். கண்டிப்பாக நமக்கு முழங்கால் படிட்டு நல்ல தியானித்து கைகள் 2ஐயும் உயர்த்தி மறையுண்மைகளை தியானித்து சொல்வது தான் சரியான முறை. அதிலிருந்தால் நமக்கு மிகுதியான அருள் வரங்கள் நமக்கு கிடைக்கும். ஆனாலும் ஒருவேளை நமக்கு அதுக்கான சூழ்நிலை அமையல, அதுக்கான நேரம் இல்லை அப்படின்னா நம்ம பயணம் செய்யும் போது கூட ஜெபமாலை ஜெபிக்கலாம். நம்ம சமையல் செய்து கொண்டு ஜெபமாலையை ஜெபிக்கலாம். நம்ம ஏதாச்சும் மூளையை பயன்படுத்தாத வேலைகளை செய்யும்போது ஜெபமாலைகளை நம்ம ஜெபித்து கொண்டே நம்ம அந்த வேலையை செய்யலாம் அப்படின்னு சொல்லி புனித மான்ஃபோர்ட்டும் கூறுகிறார். புனித 2ஆம் ஜான் பால் II நமக்கு கூறுகிறார். நம்ம குழந்தைக்கு பால் கொடுத்து கொண்டு ஜெபமாலைகள் ஜெபிக்கலாம். நம்ம என்ன காரியம் செய்து கொண்டிருந்தாலும் ஜெபமாலைகளை நம்ம ஜெபிக்கலாம். ஒருவேளை அதில் நம்ம மனசை செலுத்தாமல் ஜெபிப்பதை போல இருக்கலாம். ஆனாலும் அந்த சூழ்நிலையில் நம்மளால் அதை மட்டும்தான் நம்மளுடைய பெஸ்ட்டு, அதுதான் நம்மளுடைய மிகுதியான ஒரு விஷயம், அதை தான் நம்ம செய்ய முடியும். அப்போது அந்த ஜெபமாலை கண்டிப்பாக மாதா ஏற்றுக்கொள்வார்கள். ஆனால் ஒருவேளை சூழ்நிலை அமைஞ்சது அப்படின்னா கண்டிப்பாக முழங்கால் படிட்டு தியானித்து மறையுண்மைகளை சிந்தனையும் மனதையும் ஒருநிலைப்படுத்தி நல்ல ஒரு தியானத்தை செய்து ஒரு ஜெபமாலை ஜெபிப்பதான் உகந்ததாக இருக்கும். மாதாவுக்கு மரியாதை கொடுப்ப ஒரு ஜெபமாலையாக அது அமையும். ஆனால் முடியாத பட்சத்தில் நம்ம நடந்து கொண்டு ஜெபமாலைகள் ஜெபிக்கலாம். நம்ம ஒருவேளை நம்ம பயணம் செய்து கொண்டு ஜெபமாலைகள் ஜெபிக்கலாம்.
இப்படி ஜெபமாலை நம்ம ஒருவேளை அன்றாட திருப்பலிக்கு செல்ல முடியாது, ஆனால் ஜெபமாலையை நம்ம எல்லோரும் அன்றாட வாழ்வில் செய்ய முடியும். நம்ம இருக்கிற இடத்துலேருந்து செய்ய முடியும். நம்ம என்ன வேலை செய்து கொண்டாலும் அந்த வேலையை செய்து கொண்டே நம்ம வாயில் ஜெபமாலை ஜெபிக்க முடியும். ஒருவேளை நம்ம 10x ஸ்பீடில் வேகமாக ஒரு எக்ஸ்பிரஸ் ரயில் வேகத்தில் நம்ம ஜெபித்து கொண்டிருக்கலாம். ஆனால் கண்டிப்பாக உண்மையிலே நம்ம அதை ஜெபிக்கும்போது நம்மளுடைய மனசில் ஒரு குற்ற உணர்வை ஏற்படுத்துவாங்க. நீ உண்மையாலுமே சீரியஸாக இருக்கியா? நீ உண்மையாலுமே என் கூட தான் பேசுகிறியா இந்த ஜெபமாலின் வழியாக? இல்லை நீ ஏனோ தானோன்னு உன்னோட உதடு மட்டும் தான் பேச? நம்மளோட மனசில் அவங்களுடைய அந்த குற்ற உணர்வை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம உணர ஆரம்பிப்போம். நாம் சொல்லாத ஒரு மோசமான ஒரு ஜெபமாலை அப்படின்னா அது நம்ம சொல்லாத ஜெபமாலை தான். எப்பொழுது நேரம் கிடைத்தாலும் இருக்கிற சூழ்நிலையில் எப்படியாவது ஜெபமாலையை நாம் ஜெபித்து முடிக்க வேண்டும். ஜெபமாலையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் இறை வார்த்தை, விவிலியத்திலிருந்து எடுக்கப்பட்ட வசனங்கள் அப்படின்றதுனால அருள் நிறைந்த மரியே ஜெபமாகட்டும், விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையை ஜெபமாக இருக்கட்டும், எல்லா ஜெபங்களும் இறை வார்த்தை அப்படின்றதுனால நம்ம அதை திரும்பவும் ஜெபிக்க அதை நம்ம சரியாக ஜெபிக்கலினாலும் ஜெபிக்க நம்மளுடைய மனதில் மாற்றம் வரும். நாம் பரிசுத்தம் அடைவோம். ஆண்டவருடைய வார்த்தை நம்மளுடைய இதயத்தையும் நம்முடைய ஆன்மாவையும் நம்முடைய ஆவியும் பிரிக்கும். அது நம்முடைய உள்ளத்தை குத்தி ஊடுருவி பாயும், மனமாற்றங்களை ஏற்படுத்தும். ஏதாச்சும் ஒரு குறிப்பிட்ட கருத்தை வைத்து கொள்ளாமல் நம்ம கண்டிப்பாக ஜெபமாலையில், அதுவும் 4 ஜெபமாலைகள் ஒரு நாளைக்கு நம்ம கண்டிப்பாக ஜெபிக்க முடியாது. எனக்கு இந்த பாவத்திலேருந்து விடுதலை வேண்டும், எனக்கு இந்த மாற்றம் வேண்டும், நான் இந்த பாவங்கள் இவ்வளோ நாள் செஞ்சுட்டேன், இதுக்கு நான் பரிகாரம், என் மனசில் நீங்கள் அமைதியை தர வரைக்கும் நான் பரிகாரம் செய்து கொண்டிருப்பேன், இந்த நபர் மாறுற வரைக்கும் நான் இவருக்காக இந்த 4 ஜெபமாலைகளை ஒப்பு கொடுப்பேன். ஏதாவது ஒரு கருத்து நம்மளுடைய படுக்கையிலேருந்து எழுந்திருத்து உட்கார வச்சு இல்லை முட்டி போட வச்சு ஜெபமாலை ஜெபிக்க வைக்கக்கூடிய ஏதாவது ஒரு ஜெப கருத்தை நாம் கொண்டிருக்க வேண்டும். இல்லைனா நம்ம 4 ஜெபமாலையில் நிலைத்து நிற்க முடியாது. இரண்டாவது முக்கியமான விஷயம், இந்த நம்மளுடைய விசுவாச பிரமாணம், தொடக்க ஜெபங்கள், ஒரு பரலோகத்தில் பிதாவே, 3 அருளிந்த முறையெல்லாம் ஒவ்வொரு ஜெபமாலைக்கும் ஜெபிக்கணும்னு அவசியம் இல்லை. முடிவு ஜெபங்களையும் ஒவ்வொரு ஜெபமாலைக்கும் ஜெபிக்கணும்னு அவசியம் இல்லை. முதல் ஜெபமாலைக்கு தொடக்க ஜெபங்களை நாம் ஜெபிக்கலாம். அதுக்கப்புறம் 2வது ஜெபமாலைக்கு நேரடியாக மறையுண்மைக்கு போயிட்டு 50 அருளிந்த முறையை ஜெபங்களை மட்டும் அந்த மறையுண்மைகளை தியானித்து நாம் ஜெபித்தால் போதும். 3வதுக்கும் அதே மாதிரி, 4வது ஜெபமாலைக்கும் அதே மாதிரி. ஆனால் 4வது ஜெபமாலை தான் கடைசி ஜெபமாலை அப்படின்றதுனால அதுக்கப்புறம் நம்மளுடைய முடிவு ஜெபங்களை நாம் ஜெபித்தால் போதும். அப்போ ரொம்ப எளிதாக இது மாதிரி பார்க்குறதுக்கு இல்லை கேட்குறதுக்கு இது ரொம்ப என்ன பெருசாக நம்ம குறைச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஆனால் இது ரொம்ப நம்மளுடைய 4 ஜெபமாலைகளை தொடர்ந்து ஜெபிப்பதில், அதில் நிலைத்திருப்பதில் இந்த முடிவு ஜெபங்களும் இந்த துவக்க ஜெபங்களும் ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும். அந்த விசுவாச பிரமாணம், பரிசுத்த ஆவியானவர் ஜெபம், மனத்துயர் மன்றாட்டு, மற்ற ஜெபங்கள், முடிவு ஜெபங்கள், மாதவனுடைய அந்த கிருபையாபத்திற்கு மந்திரம், மிகவும் இரக்கமுள்ள தாய் ஜெபம், இது எல்லாமே ஒரு ஜெபமாலைக்கு நம்ம ஜெபித்தால் போதும். ஏன்னா ஜெபமாலைன்றது ஒரு முழு ஜெபமாலை, அது ஒரு தொடர்ச்சியானது. காலையில் மத்தியானம் சாயந்தரம் நைட்டுன்றது ஒரு ஜெபமாலையினோட தொடர்ச்சி தான். அதனால் துவக்க ஜெபத்தை ஒரு முறை துவங்கும் போதும் முடிவு ஜெபத்தை கடைசி ஜெபமாலை ஜெபிக்கும் போதும் நம்ம ஜெபித்தால் போதும். அதே போல் ஒரு கருத்தை வைத்து ஒரு மோட்டிவேஷன் நமக்கு இல்லைன்னா கண்டிப்பாக நம்ம இந்த 4 ஜெபமாலைகள் நிலைத்து இருந்து அதை நம்ம அன்றாட வாழ்வில் தினந்தோறும் நாம் ஜெபித்து தொடர முடியாது. எங்கேயாச்சும் ஒரு இடத்துல ஒரு கஷ்டம் வரும்போது அதை நாம் நிறுத்தி விடுவோம். அதே போல் சூழ்நிலைகள் இருந்து நம்ம முழங்கால் படியிடாமல் உட்காந்து அமர்ந்து சௌகரியமாக உட்காந்து நம்ம ஆழ்நிலை தியானத்தில் போய் நம்ம தியானித்து ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம முயற்சி செஞ்சோன்னா கண்டிப்பாக நான் தூங்கிடுவோம். நமக்கு இன்சோம்னியா இருந்தாலும் கூட, தூக்கமே வராத பிரச்சனை இருந்தாலும் சொல்லி இந்த ஜெபமாலையை கையில் எடுத்து நம்ம ஜெபிக்க ஆரம்பிச்சோன்னா, என்னுடைய வார்த்தையை எடுத்துக்கொள்ளுங்கள், சாத்தானே உங்களுக்கு தாலாட்டு பாடி அதை நிறுத்த வைப்பான். அதை மட்டும் நிறுத்திடு, நீ எப்போ வேணால் தூங்கு, நல்லா தூங்குன்னு சொல்லி அவனே நமக்கு தாலாட்டு பாடி தூங்க வச்சுருவான். ஏன்னா மிகவும் இரக்கமுள்ள தாயை ஜெபத்தை நம்ம கொஞ்சம் மாற்றி அமைச்சு சொன்னோம் அப்படின்னாக்க, இது வரைக்கும் ஜெபமாலையை உட்கார்ந்து சௌகரியமாக தியானித்து மறையுண்மைகளை தியானித்து ஜெபிக்கணும் என்று முயற்சி செய்த ஒருவராகிலும் இதுவரை தூங்காமல் இருந்ததாக ஒருபோதும் சொல்ல கேள்விப்பட்டதில்லை என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். அப்போ நம்ம தினமும் 4 ஜெபமாலையை ஜெபிக்கணும்னு முடிவு எடுத்தோம் அப்படின்னாக்கா கண்டிப்பாக நம்ம செய்ய வேண்டிய விஷயம், இன்றைக்கி அமர்ந்து நம்ம டைம் டேபிள் போட வேண்டும். நான் எத்தனை மணிக்கு எந்திரிப்பேன், ஒரு அரை மணி நேரம் முன்னாடி எந்திரிச்சா போதும், ஒரு ஜெபமாலையை நம்ம முழங்கால் படிட்டு நல்லா தியானித்து ஜெபிச்சிடலாம். அதே போல் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஜெபமாலையை முழங்கால் படிட்டு நல்லா தியானித்து ஜெபிச்சிடலாம். நடுவில் நமக்கு நேரம் இல்லைனாலும் கூட ஒரு சாயந்தரம் ஜெபமாலை குடும்ப ஜெபமாலைகள் நம்ம கொடுக்கலாம். 3 ஜெபமாலைகள் ஆகிடுச்சு. அல்லது நம்ம குடும்ப ஜெபமாலை நம்ம வீட்டில் செய்வதற்கான வாய்ப்பு இல்லை அப்படின்னாக்க, நம்ம வேலைக்கு போகும்போது ஒரு ஜெபமாலை, வரும்போது ஒரு ஜெபமாலை, ஆல்ரெடி நம்ம 4 ஜெபமாலைகளை ரொம்ப எளிதாக நம்முடைய வாழ்வின் எந்த பணிகளையுமே நம்ம பாதிக்காமல் 4 ஜெபமாலைகள் நம்ம எளிதாக ஜெபிச்சு முடிச்சிடலாம். நம்ம மனசு மட்டும்தான் வேணும், கடவுள் மேலே விசுவாசம் மட்டும்தான் நமக்கு வேணும். அப்போது ஒவ்வொரு நாளும் நம்ம டைம் டேபிள் போட்டு நம்ம எத்தனை மணிக்கு எந்திரிப்போம், எத்தனை மணிக்கு இந்த ஜெபமாலை ஜெபிப்போம், அந்த நேரம் வந்துச்சு அப்படின்னாக்க சாத்தான் உடனே சொல்லுவான், அப்புறம் ஜெபிச்சிக்கலாம், இன்னும் கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துகிட்டு ஜெபிச்சிக்கலாம். இந்த வார்த்தைகள் சாத்தானிடமிருந்து வருகிறது. அதை நம்ம தள்ளி போட கண்டிப்பாக அந்த ஜெபமாலையை நம்ம ஜெபிக்காமல் போவதற்கான வாய்ப்புகள் தான் அதிகரிக்கிறது.
அதனால் நம்ம இந்த 2வது செய்தியாகிய மாதா ஃபாத்திமாவில் கொடுத்த ஒவ்வொரு நாளும் 4 அல்லது குறைஞ்சது 3 ஜெபமாலைகள் ஜெபிக்க முயற்சி செய்வோம். இதுதான் 2வது செய்தி. 3வது செய்தி உண்மையிலே ஒரு அணுசக்தியைப் போல ஒரு வல்லமை வாய்ந்த செய்தி. முதல் சனிக்கிழமை பக்தி. நம்ம எல்லாருமே முதல் சனிக்கிழமைனா மாதா நாள் நம்ம எல்லாருக்குமே தெரியும். நம்ம வந்து திருப்பலிக்கு சென்று கொண்டிருக்கிறோம். ஆனால் அது மட்டும் கிடையாது. மாதா ஃபாத்திமாவில் கேட்டுக்கொண்டது முதல் சனிக்கிழமை அன்று 4 விஷயங்களை செய்ய சொல்லியிருக்காங்க. இதை செய்தால் நம்ம கண்டிப்பாக இறந்து போகும் தருவாயில் நாம் மீட்படைவதற்காக நம்ம வந்து மோட்சம் செல்வதற்கு தேவையான அருளை மாதா தருவதற்காக நம்ம இந்த அருள் வாழ்வில் நிலைத்திருப்பதற்கு தேவையான எல்லா உதவியும் மாதா தருவதாக வாக்களித்திருக்கிறார்கள். ஆனால் நம்ம செய்ய வேண்டியது 4 விஷயங்கள் தான். இதை நம்ம வந்து CARE அப்படின்ற இந்த ஒரு வார்த்தையின் மூலமாக ஞாபகம் வைத்துக்கொள்ளலாம். மாதா செய்ய வேண்டிய முதல் விஷயம் C ஃபார் கன்ஃபெஷன். பாவ சங்கீதனம் செய்ய சொல்கிறார்கள். ஒரு கத்தோலிக்க குருவானவரிடம் சென்று முதல் சனிக்கிழமைகளில் நாம் பாவ அறிக்கை செய்ய வேண்டும். 2வது கேரில் வரக்கூடிய 2வது வார்த்தை அந்த லெட்டர் வந்து அடோரேஷன் நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். 15 நிமிடம் மாதவ கண்ணமுடி நம்ம பக்கத்தில் இருப்பதை போல் மாதாவுடைய பிரசன்னத்தில் மாதாவோடு சேர்ந்து ஆண்டவர் இயேசுனுடைய மறையுண்மைகளை நம்ம தியானிக்கலாம். 15 நிமிஷம் இருக்குது. 5 நிமிஷம் ஒரு மறையுண்மை, அடுத்த 5 நிமிஷம் இன்னொரு மறையுண்மை, அடுத்த 5 நிமிஷம் இன்னொரு மறையுண்மை. அதாவது ஒருவேளை நம்ம வந்து அன்றைக்கி மகிழ்ச்சி நிறைய மறையுண்மைகளை வந்து நம்ம ஜெபமாலையாக ஜெபிக்கிறோம் அப்படின்னா, மீதி இருக்கக்கூடிய 3 மறையுண்மைகள் ஒளி நிறை மறையுண்மைகளில் அடுத்தது இருக்கக்கூடிய துயர் நிறை மறையுண்மைகள், அடுத்து மகிமை நிறை மறையுண்மைகள். இதில் இருக்கக்கூடிய இந்த 5 மிஸ்ட்ரீஸையும் 5 நிமிஷம் 3 மறையுண்மைகளையும் நாம் தியானித்து விடலாம். அப்போ மாதா கேட்குறது C ஃபார் கன்ஃபெஷன், A ஃபார் அடோரேஷன். 15 நிமிஷம் மாதாவோடு சேர்ந்து ஆண்டோடைய வாழ்வை தியானிக்க சொல்லி கேட்குறாங்க. R ஃபார் ரோசரி. ஒரு 53 மணி ஜெபமாலை மீதி இருக்கக்கூடிய அந்த ஏதாவது ஒரு மறையுண்மை எதை நம்ம தியானிக்காமல் விட்டுருக்குறோமோ அதை தியானித்து ஒரு ஜெபமாலை ஜெபிக்க சொல்கிறார்கள். கேரில் C ஃபார் கன்ஃபெஷன், A ஃபார் அடோரேஷன், R ஃபார் ரோசரி ஜெபமாலை ஜெபிக்க சொல்கிறாங்க. கடைசியாக இருக்கக்கூடிய ஃபார் யூக்கரிஸ்ட், திருப்பலியை கண்டு நற்கருணை பெற சொல்கிறாங்க. ஸோ முதல் சனிக்கிழமைகளில் இந்த கேரை நாம் செய்ய வேண்டும். இதை செஞ்சோம் அப்படின்னா கன்ஃபார்மாக நம்மளுடைய மீட்புக்கு தேவையான அருளை மாதா தருவதாக, நம்ம மோட்ச செல்வதை மாதா உறுதிப்படுத்துவதாக நமக்கு வாக்களிக்கிறார்கள். ஆனால் இந்த முதல் 5 சனிக்கிழமைகள் நம்ம எந்த ஒரு நோக்கத்தோடு செய்யணும் அப்படின்னா, மாதாவுடைய மாசற்ற இதயத்துக்கு ஏற்படக்கூடிய நிந்தை அவமானங்கள் அதற்கு பரிகாரமாக மாதோட மனசை ஆறுதல் படுத்தணுன்ற நோக்கத்தோடு தான் செய்யணும். நம்ம மோட்சம் போகணுன்ற நோக்கத்தோடு செய்யக்கூடாதுன்னு மாதாவும் சொல்கிறாங்க. ஆண்டவர் இயேசுவும் காட்சியில் சிஸ்டர் லூசியா கிட்ட கூறியிருக்கிறார்கள். அப்போது கன்ஃபெஷன், அடோரேஷன், ரோசரி, யூக்கரிஸ்ட் இந்த 4ஐயும் நம்ம செஞ்சால் தான் அது முதல் சனிக்கிழமை பக்தி. அப்போ நம்ம எந்த காரணத்துக்காக முதல் 5 சனிக்கிழமைகள் நம்ம இதை செஞ்சால் போதும்னு மாதா சொல்கிறாங்க. அப்போ எந்த காரணத்துக்காக? முதல் காரணம், மாதாவுடைய அமல உற்பவத்தை ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பது மாதாவுடைய மனசை காயப்படுத்துகிறது. அதுக்கு ஆறுதலாக முதல் சனிக்கிழமை போகணும். முதல் மாதத்தினுடைய முதல் சனிக்கிழமை. 2வது மாதத்தினுடைய தொடர்ந்து வரக்கூடிய 2வது மாதத்தினுடைய முதல் சனிக்கிழமையில் மாதாவுடைய என்றும் நிலையான அந்த கன்னிமையை வந்து யாரும் ஏற்றுக்கொள்வதில்லை. அதனால மாதாவுக்கு ஏற்படக்கூடிய அந்த காயத்திற்கு பரிகாரமாக நாம் 2வது மாதம் போய் அந்த முதல் சனிக்கிழமை பக்தி செய்யணும். 3வது மாதம் மாதா வந்து கடவுளுடைய தாயின்றதை ஏற்றுக்கொள்வதில்லை. அதனால மாதாவுடைய மனதிற்கு ஏற்படக்கூடிய அந்த காயங்களுக்கு பரிகாரமாக 3வது மாதத்தினுடைய முதல் சனிக்கிழமையை நாம் சென்று இந்த கேரை செய்ய வேண்டும். 4வது மாதம் மாதாவை பற்றி குழந்தைகளிட மனசில் நஞ்சை விதைக்கிறார்கள், தவறாக சொல்லிக் கொடுக்கிறார்கள். இதனால் மாதாவுடைய மனசு காயமடைகிறதாம். இதற்கு பரிகாரமாக 4வது மாதத்தினுடைய முதல் சனிக்கிழமை நாம் சென்று இந்த கேரை செய்ய வேண்டும். 5வது மாதம் கடைசி மாதம் மாதாவுடைய சுரூபங்களும் படங்களையும் அவசங்கைக்குள்ளாக்குகிறார்கள், அதை அசிங்கப்படுத்துகிறார்கள். அதை வந்து சரியான பயபக்தியோடு அது மரியாதை கொடுத்து நடத்துவதில்லை. அதனால் மாதாவுடைய மனசு காயப்படுகிறது. அதற்கு பரிகாரமாகவும் இந்த 5 முதல் சனிக்கிழமைகளில் 5 மாதம் நாம் தொடர்ந்து செஞ்சோன்னா நம்மளுடைய மீட்பை நாம் உறுதி செய்து கொள்ளலாம். நாம் மோட்சம் செல்வதை மாதா உறுதிப்படுத்தி கொள்வார்கள். ஆனால் நம்மளுடைய நோக்கம் மாதாவுடைய மனசை ஆறுதல் படுத்துவதற்காக தான் நாம் சென்று பாவசங்கீதனம் 15 நிமிஷம் தியானமும் ஒரு ஜெபமாலையும் நற்கருணையும் நாம் பெற வேண்டும். இதை நம்ம முதல் சனிக்கிழமைகளில் 5 மாதம் தொடர்ந்து செஞ்சிட்டால் போதும். இதை நம்மளுடைய மீட்பை நாம் உறுதி செய்து கொள்ளலாம். அப்படின்னா இதை நாம் ஒவ்வொரு சனிக்கிழமையும் செய்து, அம்மா என்னுடைய குடும்பத்தில் இவருடைய மனமாற்றத்துக்காக, இவர் மோட்சம் செல்லணுங்கிறதுக்காக, இவங்க மோட்சம் செல்லணுங்கிறதுக்காக இதை நான் செய்கிறேன்.
நமக்கு செஞ்சு முடிச்சிட்டோம், அடுத்து நம்ம நம்மளோட குடும்பத்தினர்களாக செய்யலாம், அல்லது நம்மளுடைய நண்பர்களுக்காக செய்யலாம். இதை நம்ம ஒவ்வொரு வாரமும் செய்ய ஆரம்பித்தால் எத்தனை ஆன்மாக்களை நாம் காப்பாற்றலாம். இதை நாம் ஒவ்வொரு நாளும் செஞ்சோன்னா கண்டிப்பாக நம்ம பாவசங்கத்தனம் நம்ம வாரத்துக்கு ஒரு முறை செய்து கொள்ளலாம். ஆனால் அடரேஷன், ரோசரி, யூக்கரிஸ்ட் 15 நிமிஷம் தியானமும் ஜெபமாலையும் நற்கரணையும் தினமும் நாம் திருப்பலிக்கு சென்று இதெல்லாம் நாம் செஞ்சோம் அப்படின்னா, வாரம் ஒரு முறை பாவசங்கத்தை செஞ்சுட்டு பல லட்சக்கணக்கான மில்லியன் கணக்கான ஆன்மாக்களை மாதா இந்த முதல் சனிக்கிழமை பக்தியில் நாம் செய்வதன் மூலமாக மாதா பல ஆன்மாக்களை மீட்பார்கள். அது நம்ம குடும்பத்தினர்களாகவும் இருக்கலாம், நம் நண்பர்களிடமிருந்தும் அதை மாதா செய்ய துவங்கலாம். அப்போ மாதா கொடுத்த 3 முக்கியமான செய்திகள் ஃபாத்திமாவில், முதல்ல உங்களோட உடலை வருத்திக் கொள்ளுங்கள். மனசில் வரக்கூடிய துன்பங்கள் நீங்களாக முன்வந்தோ அல்லது கடவுள் உங்களோட வாழ்வில் அனுமதிக்கக்கூடிய துன்ப துயரங்களை பரிகாரமாகவும் பரித்தியாகங்களாகவும் உங்களை பாவங்களுக்கு பரிகாரமும் பாவத்திலிருந்து மீண்டு வருவதற்காகவும் உங்களுக்காகவும் அல்லது மற்றவர்களுக்காகவும் நீங்கள் ஒப்புக் கொடுக்கலாம். 2வது, நீங்கள் ஜெபமாலைகள் ஜெபிக்க ஆரம்பித்தால் உங்கள் பாவங்களுக்கு நீங்கள் பரிகாரம் செய்வீர்கள், பாவத்திலிருந்து விடுதலை பெறுவீர்கள். உங்களுக்காகவும் மற்றவர்களுக்காகவும் நீங்கள் ஜெபமாலை ஒப்புக் கொடுக்கலாம். அடுத்தது 3வது, நம்ம முதல் சனிக்கிழமை பக்தியை கேரை உங்களுக்காகவும் மற்றவர்களுடைய மீட்புக்காகவும் நீங்கள் ஒப்புக் கொடுக்கலாம். மாதா கொடுத்த இந்த 3 வல்லமையான இந்த யுக்திகளை, இந்த ஆயுதங்களை கையில் எடுத்து நம்மளுடைய மனமாற்றத்துக்காகவும் நம்முடைய பாவங்களுக்கு பரிகாரமாகவும் பிறருடைய மனமாற்றத்துக்காகவும் பிறருடைய பாவங்களுக்கு பரிகாரமாகவும் ஒப்பு கொடுக்க முயற்சிப்போம். இந்த உலகத்தை மாற்ற நாம் ஆண்டவருடைய கரங்களிலும் மாதாவுடைய கரங்களிலும் கருவிகளாக செயல்படுவோம். ஆமேன்.